சும்மா உங்கள் வீட்டு தூக்கம் எங்கள் வீட்டு தூக்கம் இல்லை, வெளுத்து வாங்கினேன். சமைக்கவே இல்லை. ஹாய் நிதிஷ். காலையில் மாம்சம் வந்து கடைக்கு போயிட்டு பூரி வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இட்லி கேட்டிருந்தேன், இட்லி கிடைக்கல, காலி ஆகிடுச்சு. மணி 9:45 இட்லி காலி. ஃபேக் ஐடியா. அப்படியாப்பா, நன்றிப்பா. கடைசியில் பூரி தான் கிடச்சிது. அதுவும் அப்புறமா பூரிக்கு தான் கிடச்சிதான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சான்ட்டு வாங்கிட்டு பூரி கூட வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க, சொல்லவே இல்லை. வடை மடித்து கவரில் இருக்குது. நாங்கள் ஒரு பூரி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு நான் கேட்குறேன், இல்லாட்டி அது என்னது இது தெரியலையே, அடா பாவி என்னடா அது, இன்னும் பிரித்து பார்த்தா வடை இருக்குது, என்னடா இதுன்னு. அச்சோ மறந்து போயிட்டேம்மா வாங்கிட்டு வந்ததே அப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல. அப்புறம் பூரியும் வடையும் சாப்பிட்டுட்டு மாம்சு டீ கடிச்சு போட்டு கொடுத்துட்டு நான் அதோடு படுத்துட்டேன். நான் டீ குடிக்கவே இல்லை. ஓகே தம்பி அமர், பாய், டேக் கேர், குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், see you tomorrow. அப்புறமா தூங்கிட்டுனா மணி ஒரு எப்போ தூங்கியிருப்பேன், ஒரு 11 மணிக்கு படுத்திருப்பேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. 11 மணிக்கு படுத்தவ எந்திரிச்சது எப்போ, 3 மணிக்கு எந்திரிச்சேன். வெயில் பயங்கர அனல். எல்லாரும் சொல்கிறாங்க ஓலை வீடு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், குளு குளுன்னு இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அப்படியே நெருப்பு தான். தக்க 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 சும்மா என்னது, சும்மா என்னது தெறிக்க விடலாமான்ற மாதிரி இருந்தது வெயில். ஐயோப்பா. ஓகே தம்பி, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். தூங்குங்க சலீம், டாடா, சியூ ஷோ. அப்புறமா அந்த அனல்லையுமே தூங்குனா பாரு. ஓகே பிரதர் இருக்கீங்களா? ஏழேன் சரி பிரதர். ஒரு வழியாக 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு ப்ரெட்டு சூடு பண்ணிவிட்டு முட்டை எக் பொடி மாஸ் ஒரு டீ. அட எவன்டா அது வந்துட்டான்டா, ஃபேக் ஐடிக்கு பிறந்த ஃபேக் ஐடி. அட போடடே போட. அதுக்கப்புறமா அந்த டீயை குடிச்சு போட்டு, ஐயோ காஞ்சனாவா, ஓ காஞ்சனா இப்படி தான் இருக்குமா, சரிப்பா. அதோட இப்போது சாப்பிட போகிறோம். இப்போ தான் நைட்டு சமையல். இன்றைக்கி வந்து சாப்பாடு இப்போ தான் நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து இருக்கேன் கேட்டுட்டு தான் இருக்கியா? முகம் கழுவும்போது நானே கிள்ளிக்கிட்டேன், என்னோடய மூக்கு மேலே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி நகத்தில் கிழிச்சிக்குது. லைக் போட்டதுக்கு நன்றி ஜிஜி மோகன், நன்றி.